இதெல்லாம் கேட்டாங்க அம்மால ஓடி கம்பளே மகராஜம்மன் போட்டிக்கு பாரு கரெக்டா போட்டுக்கிறப்பா பப்பு சுட்டி போடுறா நீ போஞ்சேடா அரபானே பாருங்க பாரு நீ ஆம்பளை தானே நீ ஆம்பளை தானே நீ ஆம்பளை மோகத்துல மீசா இருந்தா அவர் ஒரே அடி நீ ஆம்பளை தானே அவன் சுண்ணி மாற வழிய சொல்லி வந்தாலும் காதில கேட்கா அம்மா பூக்குல கேட்கணும் அன்று தினத்திலே தேவர் சபை இன்று தினத்திலே வார்த்தான் நாளா இல்ல சாமியா சிரிப்பு மகராஜ் சொல்றது ஊங்கோட்டா இல்லடா
எப்படி பெரிய ஆளு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலுங்க. தக்க பதிலை கண்டிப்பா கண்டிப்பா. நான் யார்? இந்த நாயார் நான் யார்? இந்த நாயார் நோட்டை சேர்ந்தவன். இந்த நாயார் நான் சொன்னேன் அவன் அடி. நான் சொன்னேன் அவன் அடி. பார் மகாராஜா என்ன அடித்தா உங்க அம்மா சிரிக்க ஆயிடுவா அம்மாள் சிரிக்கும் தடகு அம்மாலாம் சிரிக்க கூடிட்டு என்ன பண்றது அப்படி ஆமா ஆமா நான் வருகின்ற பொழுது ஆமா ஆமா சொன்னேன் டேய். நானா மந்திரி நீ தான் மந்திரியா நான் தான் மந்திரியா அப்படியா? அப்படி போனால் போகட்டும். இருந்தாலும் நான் யார் என்பது விளக்கம். எப்படி பாட்டோம்? ரெண்டாவது அடி மட்டும். மன்னாரு நான் மன்னாரு அவர் மகிமை எல்லாம் மன்னாரு சொன்னாரு நான் சொன்னாரு எனக்கு ஒரு அம்மாவெல்லாம் சந்தேகம். ஏதோ அப்படி பண்றவங்க வாயில் வச்சு பண்றாங்க. எப்படி அது? இவனுக்கு இவனுக்கு அதுக்கு ராசியாக இருக்குது ஒன்னா வாசி வருது இப்ப மலை பூக்கு வருது மன்னாருன்னா மன்னாரு அவர் மகிமை உள்ள மன்னாரு சொன்னாருன்னா சொன்னாரு சொன்னாரு அப்படிதான் வந்து கோயிலுக்கு ஓசரம் 2 பேரும் அடிப்படி மேனேஜர் கோயிலுக்கு ஓசரம் இந்த வருஷம் அவளுக்கு அடிப்படி சாவுங்க யாருக்கு? பின்னாடி அப்படி யாரு? திருமலைக்கு. என்ன கொம்மாரு லேத்து கொம்மாரு லேத்து அப்படி இருந்தாலும் அந்த பவன் சொல்லக்கூடிய இருந்தாலும் 14 வருடத்திலே என்னுடைய பெயரோ பத்திரை. அது வேற மாதிரி தெரியும் எப்படி தெரியுதா? அது மாதிரி தான் எப்படி அது? எப்படி அது? புடி புடி கை பத்திரிகண்டா பத்திரிகண்டா சூரிய
அதுதான் எப்படின்னு பாக்குற தப்பா நினைக்காதுங்க அதுதான் எப்படின்னு பாக்குற தப்பா நினைக்காது பெண்களோ நாட்டின் பெண்களோ நாட்டின் கண்கள் பெண்களை தவறா பொம்பளைய மதிக்க முறைப்படி பொம்பளைய மதிக்க வேண்டும் முறைப்படி நீ போகாத இடம் போனா செருப்படி யாரு போறாங்க அவங்களுக்கு அப்படி பால் கொடுக்குறா வயசு பிடிங்க தேன் எடுத்து வருவாங்களா மனுஷி தேன் வருவாங்களா ஆமா என்னைக்குமே நடுத்தரமா எங்க அந்த பக்கம் அப்படி இருந்தாலும் போனால் பழக்கம் அப்படி இருந்தாலும் எப்படி தெரியுமா என்னுடைய பெயரை வச்சிருக்கா சுரன் என்று சொல்லிவிட்டேன். என்னுடைய தாய் அப்பா அம்மா எனக்கு தெரியும் எப்படி சத்தியமா தெரியும் தேவையா ஐயா உங்க அப்பா யாரு உங்க அப்பா உங்க மேல வாட்டமா நம்மால அப்பெல்லாம் ஊராமதான் பண்ணுவாங்க ஊராம விட்டா போயிட்டு அப்படி பார்த்தா என்னுடைய தந்தை யாரு பார்த்தால் மரகத மகாமணி வரைக்கும் மரகத மகாமணி வரைக்கும் மரகத மகாமணி இருக்கும் விபூதி யாருக்கும் தம்பியா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு உங்க அம்மால பொலி கொடுத்தாங்க மரகத மகாமணி இருக்கும் விபூதி எம்மையா இருக்கும் விபூதியா விபூதி என்னடா நீர் நெட்டிலே வைக்கக்கூடிய தலைவர் சென்ராஜா மூணு போய் விஜய் வியாசம் போடுறோம் அதனாலதான் பின்னால ஆளுங்கிறாங்க அவரு போடுறாங்க ஆமா அவருலாம் இல்ல நாம தான் அவக்குன்னு அவங்க தான் ஏத்தணும் அப்படி இருந்தாலும் விபூதி எம்மையா இருக்கும் அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடு இந்த நாடு நான் நாடா இல்ல நகரமா நகரமா ஊரா யானையா பேரா யானையா எந்த வரத்தை சொல்லுங்க நான் தப்பா தான் கேளு தீ போட்டான் ஒரு கடவுளுக்கு போய் சேர்ந்து போய் சொல்லிவிடுவாங்க இவன் சொல்ற வேலை சேர்ந்து யாரு திவாகர் 1 கோயில் 2 ரத்னவன் 3 என்ன வேலை ஒன்று வேலை செய்யறான் என்ன வேலை அந்த புடிச்சி போட்டா
புளித்தி புட்டா அப்படிதான் என்னுடைய வனம் பிருந்தாவனம். பிருந்தாவனம் சொல்லக்கூடிய நந்தவனம். நந்தவனத்திலே இருப்பது என்ன? என்ன பூக்கள். நாங்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் என்ன வேண்டாம்? மத்துக்குள் பூஜாரவா நாங்கள் வாசம் செய்யக்கூடிய வனம் பிருந்தாவனம். நந்தவனம். நந்தவனத்திலே நாங்க எத்தனை பேர்? யாருக்கு தெரியும்? திருகண்டாசுரன் ஒன்று. என்னுடைய தம்பி தம்பி விருதுகண்டாசுரன் 2, வீரகண்டாசுரன் 3 என்று சொல்லக்கூடிய 3 கிடையாதுங்களா? மும்மூர்த்தி தேவனை போல இந்த பிருந்தாவனத்தில் ஏதோ பிருந்தாவனம் என்ன? பிருந்தாவனம் என்ன? பிருந்தாவனம் என்ன? பிருந்தாவனம் சரி சரி. நந்தவனம் என்றால் என்ன? மகாராஜா நந்தவனம் என்றால் நந்தவனத்தில் என்ன இருக்கும்? எத்தனை நாள் படிச்சியா? 8 நாள் படிச்சியா? ஏன் சொல்றேன்? எத்தனை பிருந்தாவனம் என்றால் என்ன? அவங்க அப்பா பேரு கேளு பஸ்ட். பேரு என்ன? உன்னுடைய பேர் என்ன? பிரபு. உங்க அப்பன் பேர் என்ன? எப்படியா? எந்த ஊரு? நல்லா சொல்றேன். உங்க அப்பன் பேரு? அம்மா பேரு கேத்தியா. கேத்தியாவா? ஓ சத்தியா. கேட்டுல ஏய் அப்பா உங்க பேர் என்ன? உங்க அப்பா பேரு உங்க அப்பா உங்க அம்மா கல்யாணம் ஆச்சா? பிருந்தாவனம் என்றால் நந்தவனம். நந்தவனத்திலே என்ன இருக்கும்? நம்ம பூக்கள் இருக்கும். அடிப்படை கையில எல்லாத்துக்கு அம்மாவுக்கு கம்முன்னு படுத்துக்கிறாரு, நிமிந்து படுத்துதான் மணாந்து படுத்து தெரியும். யாரா பெத்தவள கணக்கு கவனம் பண்ற? நீனு கம்முனுக்கு மாட்டா உன் வாய் பண்ண நானும் வாய் கம்முனுக்கு மாட்டேன். கம்முனு இருந்தா அம்மாவை கூட பாக்குறதுல. இப்ப நந்தவனம் என்றால் என்ன இருக்கும்? மலர் என்று சொல்லக்கூடிய பூ. என்னடா பூ உங்களுக்கு தெரியும்? ஆமா பூக்கள் இருக்கும். என்னடா பூ இருக்கும்? என்னடா பூ இருக்கும்? மலவூர்ல என்னடா பூ எடுத்து போறாங்க காலையில காலையில? வேற என்ன பூ? வேற என்ன? அப்படியா? நீ சத்தியமா பையன் கொடுத்தானா? அவன் தப்பு தப்பா பேசினான். அப்படிதான் போய் வந்து என்னென்ன நானும் வாசல் செய்யக்கூடிய நந்தவனத்தில் என்ன இருக்கும் என்பதை சொல்றேன். எப்ப கேளு
யாரா வடா புதிய முன்ன ஏய் 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 கீழ பிடிச்சு விட ஏய் 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 யாரா என்னடா பண்ற என்ன குடிச்சீங்க எங்க ராஜேந்திர மாதிரி வேலை அழகா டீ வச்சு கொடுத்தாரு எல்லாம் சாப்பிட்டு மேல என்ன மாமா ராஜேந்திர மாமடா எங்க அக்கா வீட்டுக்காரு அக்கா வீட்டுக்காரு ஆமா சரியா நீ என்ன குடிச்சீங்க டீடா டீ குடிச்சீங்க நீ வரணும் சொல்லி டீ வச்சு கொடுத்தாரு டீ வச்சு கொடுத்தாரு தானே ஆமா நீங்க டீ குடிக்கிறீங்களே ஆமாடா இதுல அதாவது வந்து டீ குடிச்சா ஆமா என்ன மாதிரி பிரிச்சு பிரிச்சு குடிக்கணும் டீ குடிக்கிறோம் ஆமா வினோதமா டீ குடிக்கிற பழக்கமே சரியில்லையே எல்லாரும் ஏய் என்னடா பண்ண இங்க பாரு டீ குடிக்கணும் ஆமா இதுல என்னென்ன சேர்த்துறாங்க தெரியுமா என்னடா அது பால் 1 லிட்டர் பால் 1 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் ஆமாடா பாரு சக்கரை 1/2 கிலோ டீ தூள் 1/2 கிலோ எல்லாம் சேர்ந்து ஆமா இது டீ வச்சு குடுக்குறாங்களே நீங்க மொத்தமா லபக்கு குடிக்கிறீங்க ஆமா என்னென்னமா பண்ணி என்னென்ன பண்ண இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு மூஞ்சி கழுவு இங்க பாரு இதுல இந்த எத்தனை பொருள் 4 பொருள் இருக்குதா ஆமாப்பா பால் தண்ணி டீ தூள் சக்கரை 4 பொருளுமே ஆமா பிரிச்சு நான் டீ குடிக்கிறோம் ஓ தண்ணியை பிரிச்சு சாப்பிடுற பிரிச்சு குடிக்கிறது பாரு பாலுல தண்ணி கறத வந்து பிரிச்சு சாப்பிடுற பறவை ஒரே பறவை அண்ணன் பறவை ஆமா ஆனா நீ அதுக்கு மேலால பண்ணி வைக்கிறியாடா டேய் எப்படி என்ன பிரிச்சு சாப்பிட்ட இங்க பாரு நான் மூஞ்சி கழுவணும் இல்லையா ஆமா அது தண்ணி எடுத்துக்கணும் ஓ அந்த தண்ணி கலந்துங்கறாங்க பாரு அது எடுத்து மூஞ்சி கழுவிக்கணும் சூத்து கழுவிக்கணும் ரெண்டு வேளை செஞ்சிட்டா ரெண்டு வேளை அதிலே முடிஞ்சிருச்சு ஒரே கப்புல அது என்ன பண்ற அது என்ன டீ தூளுக்கு தானே ஓ டீ தூள் பல்புடி ஆமா ஓ அது பல்புடியா யூஸ் பண்ணிக்கிறேன் கோபால் பல்புடி சரிப்பா ஆச்சா ஆச்சு 3 ஆச்சா 2 ஆச்சு 2 ஆச்சா இப்ப என்ன இருக்குது அடுத்து பாலும் சக்கரையும் இருக்குது அதே தானே டீயா குடிக்கிறேன் நீங்க அது மாதிரி எனக்கு கத்திரி குடிக்கிறாங்க அதோட மனுஷனாடே அப்படி இருந்தாலும் இந்த பிருந்தாவனத்திலே இருப்பதில்லை செண்டுமல்லி ஜாதிமல்லி அப்படி செண்டுமல்லி ஜாதிமல்லி அன்னமல்லி அப்படி குண்டுமல்லி கமலாமரம் செண்பகம் அப்படி செண்பகம் என்று சொல்லக்கூடிய செம்பருத்தி என்று சொல்லக்கூடிய சகல விதமான மலர்கள் இருக்கிறது இந்த மலர்கள் இருந்தாலும் நான் வருகின்ற பொழுது யார் யார் எப்படி பணிய வேண்டும் என்னுடைய குலம் தானவர் குலம் யாதவர் குலம் என்று சொல்லக்கூடிய தானவர் என்றால் யாரு அரக்கர்கள் அசுரர் குலவேந்தன் அப்படி இருந்தாலும் என்னை கண்டால் யார் யார் பணிய வேண்டும் யார் யார் பண்ணி விட வேண்டும் பண்ணி விடுல பண்ணி பின்னாடி விடுவாங்க யார் யார் எப்படி சொல்லு யார் யார் எப்படி பண்ணி வேண்டும் சந்திரன் ஆமா கண்ணுக்கு தெரிகிற கடவுள் ரெண்டே கடவுள் சந்திரன் சூரியன் ஆமா என்று சொல்றியே கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் ரெண்டு தான் சார் சந்திரன் சூரியன் வாடு ஏமாற்றப்படணும் போடு கண்டிப்பா எனக்கு கால் அனைவரே கண்டிப்பா 33 தேவர்களும் 44 ரிஷிமார்களும் ஆமா கிண்ணர் கும்படர் நாவலர் பாவலர் அனைவருமே கையெட்டி கை கட்டி வாய் பதிச்சு வாய் புலத்தி வாய் புலத்தி ஆமா எனக்கு முன்னதாக எப்படி இருக்க வேண்டும் ராமனை வாஜியார் என்ன பிராமணன்
புடி எப்படி தேவர்கள் ஆமா மூவர்கள் அனைவரிடம் எப்படி கண்டா நாங்கள் எதை பிடிப்போம் எதை பிடிச்சோம் எப்படி நாங்கள் சாப்பிடுவோம் வாய் பார்த்தது கேள்வியா எதை எப்படி பிடிப்போம் எது இப்படி எப்படி அது மாதிரி வராங்க உண்ணுவோம் அப்படி சொல்லுங்க அப்படி இருந்தாலும் தேவர்களை எங்களுக்கு ஈடு கிடையாது 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 அசிங்க குலகாத்திய வாழ்க்கை அசிங்க குலத்தளபதியவர்களே அப்படி போட்டி அப்படி என்னுடைய புகழை போக வேண்டும் யார் எப்படி அடிக்கிறது சொல்லுங்க அப்படி யார் நடிக்கிறே இசை நடிக்கிறேன் நடிக்கிறே ஆமா யாவற்றை பெறுவார் ஆ கண்டால் பயந்து போட வேண்டும் கண்டிப்பா அப்படி இருந்தாலும் இன்று தினத்திலே அந்த படத்தில் தம்பி இருக்கிறான் எல்லாரும் சின்ன காசு போட்டு வந்துக்கிறோம் எல்லாம் காசு போட்டு
பயிரிக்க வேண்டும். மானம் போச்சு மரியாதை போச்சு. டேய் ஐயோ மகனே அடக்கே கல்லடா மானம் போச்சு மரியாதை போச்சு. டேய் கோமாளி ஐயோ 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 திரும்பி கீழே பாருடா. ஐயோ ராமா கீழே பாருடா. ராமா கீழே பாருடா. டேய் பர்மனன்ட் இருந்து பொம்மை எங்க மொட்டி கொண்டு போய் கோயிலுக்கு என்ன பிரச்சனை? எத்தனை வருஷமா பொம்மை கும்பிடிக்க ஓடி ஓடி அடிச்சானே. ஆமா ஓடி ஓடி அடிச்சான். மக்கால ஓடி பார்த்தா கட்டி பார்த்தோன்னு பயிர் ஓடி. கட்டி பார்க்கல நீ விட்டு இருக்கிற கும்பிடிக்க. யாரடா விஜயா? யாரு சாமி சாமி ஐயப்பா சாராய் கடை எந்தப்பா? சாமி சாமி ஐயப்பா சாராய் கடை எந்தப்பா? எப்ப வந்ததுமே கேட்டாரு என்னாண்டியா? என்னன்னு கேட்டா தெரியுமா? எல்லாம் சாராய் கடையா? யாரு? சாமி சாமி ஐயப்பா சாமி சாமி இல்லப்பா சாமி. சாமி சாமி ஐயப்பா சாப்பாடு எங்கப்பா? அப்படி சொன்னியே அப்படியே தானப்பா. ஏய் அப்படி இருந்தாலும் அப்படி ஏய் ஓய் இந்த ராஜி தம்பியில வருகிறேன். யாரு சொல்லுங்க? அவங்க குடிங்க வந்துட்டான். குடிங்க வந்துட்டான் உனக்கு. என்ன தர்ஷன் வந்தா பச்சை யாரவே யாரவே இன்னதான் ஏய் மகராஜ வாங்க. ஏப்பா, உன் பேரு சொந்தானே சொல்லி விடாடி. என்னடா உன்னால சொல்லு. உன்னால சொல்லு. உன்னால சொல்ல உன் பேரு காது காக்குறது எனக்கு செவிக்காது. உனக்கு எனக்கு செவிக்காது. நானும் அப்படித்தான் தெரிஞ்சுக்கியா? அத்தா
காலு பேர் இல்லப்பா காலு வெச்சு குத்துறியா அந்த ஊருக்கு ரவுடி நான் இந்த ஊருக்கு ரவுடியா நீ இந்த ஊரா ஏய் மதுரியானே அப்படி இருந்தாலும் இந்த நாட்டு சபையில் வருகிறேனே அடியாண்டா என் பேர் என்ன எந்த நாட்டை சந்தல என் வீரம் என்ன என் பராக்கிரம் என்ன யாரு நம்ம யாரு போயிட்டா போயிட்டா சொல்லுப்பா. ஏண்டா தெரியாத இருக்கு என்னடா தெரியாதா? அவங்க ஒண்ணுமே தெரியாதா? ஓ உங்க பேரு உங்க பேரு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் எப்படி? சின்ராஜ் அவங்க அப்பா அவங்க அம்மா லட்சுமி சின்ராஜ் அவங்க அப்பா அவங்க அம்மா பேர் லட்சுமி தான். நல்ல கோலக்காரனுக்கு பிறந்துங்கிறாங்க. நல்ல கோலக்காரனுக்கு நல்ல கோலக்காரனுக்கு கோலக்காரனுக்கு வந்து சொன்னா ஊர்ல துடும்படிச்சு சொல்றவன் யாரு? கோல்காரன் நல்லா என்ன எல்லாம் நீச்சு நீச்சு புட்டு வைக்கிறேன். யாரு அப்படி கல்லு போகாத கொல்லு இப்படி இப்படி சுத்துறான். சொல்லுப்பா. என்னது தெரியல மகாராஜா. என்னமா கருப்பா ஒரு எத்தனை பேர் நாமளும் பாத்துக்கிறேன். என்னமா வந்து கருப்பா அப்படியே வசிக்க அப்படியே அது கால் ஒண்ணு கொடுத்தா 1000 ரூபாய் உண்டு. யாரு அவனா ஏய் ஏய் பத்ரியாரே ஓய் அண்ட என்பது ஒன்று. ஆமா ஏய் அண்டா அண்டா அண்ட ஒன்று. ஆமா திக்கு 8 திக்கு 8 திக்கு 4 காவல்கள் ஒவ்வொருவர்கள் கண்டா அடிக்கி ஆமா அடிக்கி இருக்க வேண்டும். ஆனா அம்மா வாயால வாக்கா ஏய் அப்பா என்ன சொன்னா? அம்மா வாயால வாக்கா ஏய் இந்த மேல ஏய் உங்க மேல போய் சொல்லிட்டாங்க. காவியா காசு கொடுப்பாங்களா? யாரு எவனாட்டு போய் சுடா நம்ம கொடுக்குறோம் வாப்பா. ஏய் இந்த அப்பா யார்? தெரியுமே இந்த அம்மா யார்? சொல்லுவாயா? சொல்லுங்க. ஏய் யாரு? மரகத முடிவரைக்கும் மரகத முடிவரைக்கும் விபூதி அம்மையாருக்கும் பரவாயில்ல மெடிக்கல் வரைக்கும் இப்படியே போத்தே தரணும்ப்பா. விபூதி அம்மையாருக்கும் என்னது விபூதி அது விபூதி அம்மையாருக்கும் அம்மா விபூதி 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 ஏய் விபூதி விபூதி அம்மையாருக்கும் ஆமா. அப்படி இருந்தாலும் ஆ. நான் பிள்ளையாக பிறந்திருக்கிறேன். பேரு காட்டியா நாங்க அதுக்கு நல்லா இருந்து போட்டு நல்லா திகில் கிளம்பிச்சா. சரியாப்பா 108 போன் பண்ணு யாராவதும் அப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி யார் வந்தது? ஒண்ணு அது அவர் பேர் என்ன? அவர் பேர் வச்சிருக்கேன்டா சூரன். அவர் பேரு வச்சிருக்கேன்டா வச்சிருக்கா சூரன். என் பேர் என்ன தெரியுமா? என்ன கேட்டா சூரனா!
கட்டி இருப்பான் தோல் உரிச்சு சுடுப்பு கட்டி இருப்பான் ஏங்க மகாராஜரே வைத்தியர்ல பாரு என்ன எம்பிடா போச்சு அப்படியே ஜம்ப் எடுக்கறான் கம்பி சாமியா எல்லாம் தளபதி யாரு? சேகம் அப்படி இருந்தாலும் ஒரு மன்னன் வந்தால் அந்த மந்திரி எப்படி இருக்க வேண்டும்? அடிக்கும் ஒடிக்கும் ஏன்? இது மாதிரி போய்க்கின்னு ஆ, அடக்கு ஒடுக்குமா நல்ல புள்ள நல்ல பையன் ஆ, அது நெஞ்சி இது நெஞ்சு இது வயிறு அது குஞ்சு ஏய், பரவாயில்லப்பா ஒரு மன்னன் வந்தால் ஆமா மந்திரிக்கு ஆ, அடக்கம் அடிக்கம், ஒடுக்கம் ஒடுக்கம், பயம் பக்தி எல்லாமே இருக்கணும். அப்படியே கீது எல்லாமே இருக்கணும். நான் எப்பேற்பட்டவன்? எதுக்குள்ள கீது நான் என்னாது? 3 கீது என்ன தலைச்சாச்சுமா கீது அதான் என்ன? ஒரு துப்பாக்கி 2 குண்டு அது 2 கால் சேர்த்துல கீது ஏய், அப்படி இருந்தாலும் ஆமா யாரு ஆ. வீரகதாச்சுரன் என்று சொல்லி விட்டேனே. ஆமாய்யா. இந்த அகில உலகம் எல்லாம் ஆ. என்னை கண்டா ஆமா. யாவட்ட பெருகளோ எப்படி எப்படி பயம் இருக்கணும். கீதுங்க என்னை கண்டால் ஆமா ஆமா யாவட்ட பெருகளும் ஆ, ஆ. அடங்கி அடங்கி. ஒடுங்கி கைகட்டி வாய்ப்புறுத்தி மண்டல வருக இருக்க வேண்டும். வரிக்கு கொல்ல போட்டு வரிக்கு நான் அந்த கொள்ளடா மகாராஜா பாருங்க கம்பெனி அவனை கொடுத்துட்டு வர சொல்லு யா அது போதி கொடுத்தாங்க கம்முனு சாமி இந்த குளிருக்கு ஒரு நல்லா இருக்குது சேக்கமா இருக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா ஏய், என்னை கண்டால் அகில உலகம் எல்லாம் யாவட்ட பேர்களும் ஆமா. அடங்கி ஒடுங்கி. ஒடுங்கி கை கட்டி வாய்ப்பதி. மகிழ வருக ஆத்தர வருக வருக வருக. ஏய், அப்படி முத்துக்கிளியா கும்பிடுங்களா அது நானு பேட்டையர் கிளம்ப வந்து வரும்போது என் பஞ்சிலே ஏறி கொண்டு வந்துருச்சு. ஆமா. ஏய், எங்களுடைய குலம் என்ன? என்ன குளம் அரக்கர் குலம். அரைக்கல் குளம் அப்படி குளம் குளம் அந்த குலம் கிடையாது. குளம் குளம் ஜாதி ஆமா அரக்கர் ஜாதி. ஏய். என்னை கண்டா ஆமா இந்த ஈவேல 14 லோகமும் ஆமா யாவரும் எங்களுடைய அடிமை. ஆஹா எங்களை கண்டாலே யாவரு அடங்கி ஒடுங்கி ஒடுங்கி கைக்கே கை கட்டி வாய்ப்புறுத்தி பேசவே கூடாது யாருமே பேசக்கூடாது. பேசக்கூடாது ஏத்துனா, அப்படி பூரா அப்படியே உயிரோடியா தின்னு விடுவீங்க. பெரிய நியூஸ் இன்னொன்னு, எங்களுக்கு பிடித்த விருந்து எது தெரியுமா? என்னதியா என்னென்ன விருது தெரியுமா? சொல்லு சொல்றவாடா. தெரியாரு. எங்களுக்கு விருது எது தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க
9 ஜாதி கல்லை 9 ஜாதி கல்லை ஒப்பமுடன் நான் குடிப்பேன். நீ குடிப்பாய். ஏய் நாதடா. சொல்லு. ஏய் குடிக்கார பையன் அடங்குது. நான் சொல்றேன் சின்ராஜ் 4 பேர் எங்க குடிக்கார பையன் அடங்குது. ஏய் எங்க குலம் அப்படி 9 ஜாதி கல்லை ஒப்பமுடன் நான் குடிப்பேன். கல்லையும் குடிப்பேன். ஏய் கல்லையும் குடிப்பேன். கொல்லி ஏற்கனவே ஒரு சண்டையில் இருக்கிறாங்க ஒக்கால ஓடிக்கல. அப்படி 9 ஜாதி கல்லு ஒப்பமுட நாங்களா குடித்து எப்படி வந்து வருகிறோம்? சிங்க குட்டிய போல் சிங்க குட்டிய போல் மூவரும் சீறி கொண்டு வருவோம். தெரியுது. இது வந்து ஏத்தமா போகணும். அதனால நான் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் ஆகாது. நான் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் அந்த புறத்தில் தம்பி இருக்கிறான். திருமந்தரியா எங்க போறது நிக்க மாட்டேங்குது.